தமிழ் கழுகு. பிரச்சாரத்துல எதிரும் புதிருமாயிருந்த உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமியும் சட்டசபையில நெருங்கின தோழர்களா மாறிட்டாங்களாம். ஐம்பது வருஷங்கள்ல முதல் முறையா திமுகவும் அதிமுகவும் சட்டமன்றத்துல எதிர்கட்சி வரிசையில ஒன்னா உட்கார்ந்திருக்காங்க. அதோட சபையில எலியும் பூனையுமாயிருந்த ரெண்டு கட்சிகளும் நட்பு பாராட்டுறத கோட்டையில 8வது அதிசயமா பாக்குறாங்க. சட்டசபைக்கு வந்தவுடன் உதயநிதியை பார்த்து வணக்கம் வைக்கிற எடப்பாடி பழனிசாமி தனக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்துக்கிட்ட சிரிச்சு பேசினாரா. நம்பிக்கை வாக்கெடுப்புல எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு முன்னால பக்கத்துல உட்கார்ந்திருந்த தங்கம் தென்னரசு சில ஐடியாக்களை எடப்பாடிக்கு கொடுத்து அதை பேச சொன்னாராம். அதுக்கு முந்தைய நாள்ல சபாநாயகரை வாழ்த்தி பேச குறிப்பு எதையுமே பிரிப்பேர் செய்யாம வந்துட்ட EPS ஏவ வேலுக்கிட்ட எழுதுறதுக்கு சில பேப்பர்களை கேட்டாரா. ஒன்னு போதுமா 2 தாள் வேணுமான்னு அக்கறையா கேட்ட வேலு 2 பேப்பரை கொடுக்க அதுல குறிப்பெடுத்து தான் சபாநாயகரை வாழ்த்தி பேசினாராம் எடப்பாடி. இதை பார்த்த அதிமுக MLAக்கள் திமுக MLAக்கள் கிட்ட சகஜமா பேச ஆரம்பிக்க திமுக MLAக்களோ ஒருபடி மேலே போய் ரத்தத்தின் ரத்தங்களோட வலிய பேசி ஒண்ணுக்குள்ள ஒன்னாகிட்டாங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.